ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹிட்டான ஒரு சன்ஸ்க்ரீன் பற்றி தான் வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம். அண்ட் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய பேர் கேட்டதுனால இந்த ப்ராடக்ட்டே பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் சொல்லுங்கங்கிறதுனால இது சம்மர் அப்படின்னால டெர்மாக்கோட 1% ஹைட்ரானிக் அக்வா ஜெல் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது எல்லாமே அதாவது இந்த ஒரு சீரீஸ் சன்ஸ்க்ரீனில் உங்களுக்கு 3 ஃபார்மில் இருக்கும். ஒன்று மேட், இன்னொன்று ஜெல், இன்னொன்று அக்வா ஜெல். ஸோ இது 3மே வந்து இன்க்ரீடியன்ஸ் வைஸ் எல்லாமே ஒன்று தான். பட் அந்த டெக்ஸ்சரில் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம உங்களுக்கு மேட் மாதிரி வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி ஜெல் டைப் வேணும் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 UV ஃபில்டர்ஸ் ஃபார் சன் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது மாய்ஸ்சரைசராக அப்புறம் சன்ஸ்க்ரீனாக ரெண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு 1% ஹைட்ரானிக் ஆசிட் ஃபார் 24 hours ஹைட்ரேஷனும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண தேவையில்லை. ரெண்டுமே வந்து ஒட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது யூஸ் பண்ணி 100% ஆஃப் தி பீப்புள் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு மாய்ஸ்சர்டு ஸ்கின் வந்து கொடுக்குது. ஸோ உங்களுக்கு அண்டர் மேக்கப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன். அண்ட் இதில் வந்து எந்த ஒரு கிரேசினஸுமே இருக்காது. நார்மலாக வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயம் ஸ்கின் டல்லாக இருக்குது, ஆயிலி ஆகுது, அந்த மாதிரி ப்ராப்ளம். ஸோ இது வந்து ஹிட்டாக இருக்கிறதுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் பிராண்ட் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஹிட்டாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே அதுதான். இது வந்து நீங்கள் நார்மல் டு ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னுமே யூஸ் பண்ணலாம் இந்த அக்வா ஜெல். அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஆக்னி ப்ரோன்னா நீங்கள் மேட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நார்மல் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் நார்மல் சன்ஸ்க்ரீனே இதில் இருக்குது. ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி ஹைலரானிக் ஆசிட், விட்டமின் இ அண்ட் டைட்டானியம் டை ஆக்சைடு 3 தான் வந்து மெயினாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை தவிர வேறு பெரிய ஆக்டிவ்ஸ் பிக்மெண்டேஷனுக்காகலாம் வந்து ஆட் பண்ணல. ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் சன்ஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு SPF 50 இருக்குது அண்ட் 6 UV ஃபில்டர்ஸ் இருக்குது. இது போதுமான அளவு உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொடெக்ஷனாக வந்து 3 to 4 hours வரைக்கும் கன்ஃபார்மாக வந்து வச்சுருக்கும். அண்ட் இது டெஸ்ட் பண்ணதுக்கான கிளினிக்கலி டெஸ்டட் சர்டிஃபிகேட்டுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அண்ட் இந்த சம்மரில் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் எல்லாம் வெளியே போகாதீங்க. பிக்மெண்டேஷன் வர சான்சஸ் இருக்குது, மெலஸ்மா, டேன். ஸோ அதுலேருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சன்ஸ்க்ரீன் வாங்கணும்னு கன்ஃபியூஷனாக இருக்கீங்கன்னாலும் இந்த சன்ஸ்க்ரீன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ மென் அண்ட் உமன் 2 பேர்த்துக்குமே ரொம்ப நல்ல ஆப்ஷன், ரொம்பவே சேஃப். இந்த பிராண்டோட ப்ராடக்ட்ஸுமே எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் இது ரொம்ப ஃபெதர் லைட் வெயிட் டெக்ஸ்சர் நான் சொன்ன மாதிரி. அண்ட் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின்னில் வந்து இது அப்சர்வ் ஆகிடும். நல்ல ஹைட்ரேஷன் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒயிட் காஸ்ட்டே இருக்காது. ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கு ஒயிட் காஸ்ட் ப்ராப்ளமே வந்து இருக்காது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூப் டைப்லேயும் கிடைக்குது. பெருசாக வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி பம்ப் அந்த மாதிரி டைப்லேயும் வந்து கிடைக்கிது. நார்மல் பேக்கேஜிங்லேயுமே கிடைக்கிது. ஸோ நான் சொன்னேன்ல இதுதான் வந்து அந்த 3 டைப்ஸு. இது வந்து ஃபஸ்ட்டு ஹைட்ரேட்டிங் ஜெல், இன்னொன்று அக்வா ஜெல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஃப்ரீ மேட் ஜெல். ஸோ இந்த 3ல் வந்து உங்களுக்கு எது உங்கள் ஸ்கின்னுக்கு சூட் ஆகுதோ நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணி சின்ன பேக் வாங்கி செக் பண்ணி உங்களுக்கு எது செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பேக் வாங்கிட்டு ட்ரை பண்ணிவிட்டு தென் பெரிய பேக் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் ஒரு ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் உங்களுக்கு 50 கிராம் அப்படிங்கும்போதே உங்களுக்கு 450 அந்த ரேஞ்ச் வந்து வரும். பிட் வந்து ப்ரைஸ் வந்து அதிகம். அண்ட் 80 கிராம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 650 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. உங்களுக்கு இதில் போட்டிருக்காங்க MRP. பட் ஆன்லைனில் வாங்கும்போது கொஞ்சம் கூட உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் வந்து கிடைக்கிது. பட் உங்களுக்கு மற்ற சன்ஸ்க்ரீனை கம்பேர் பண்ணும்போது பிட் ப்ரைஸி பட் வர்த் தி மணி அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு ப்ராடு ஸ்பெக்ட்ரம் ப்ரொடெக்ஷன் வந்து இருக்குது. அதே மாதிரி போதுமான UV ஃபில்டர்ஸும் இருக்குது. அண்ட் டெக்ஸ்சர் ஃப்ரேக்ரன்ஸ் பெருசாக இல்லை. அண்ட் கிளினிக்கலி டெஸ்டட். ரொம்பவே ஒரு மாதிரி இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த க்ரீமை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகிடும். இது நீங்கள் ஜெல்லாக இருந்தாலும் சரி தான், இல்லை அக்வா ஜெல்லாக இருந்தாலும் சரி தான், அண்ட் ஆயில் ஃப்ரீ மேட் ஃபார்மில் இருந்தாலும் சரி தான், 3க்குமே இது அப்ளிகபிள் ஆகும். இது வந்து நான் சொன்ன மாதிரி மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் சன்ஸ்க்ரீன். ஸோ இது டியூவலாக வந்து ஒர்க் ஆகும். அண்ட் மற்றபடி சிரம் பேஸ்ட் ஆக்டிவ்ஸ் நியாசினமைட் அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லை. அது ஒரு நெகட்டிவாக நான் வந்து பார்க்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து இந்த ப்ராடக்டே வந்து டெர்மட்டாலஜி டிசைன் பண்ண ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பயப்படாமல் வாங்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.